வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இல்லத்தரசிகளுக்கு ஜாக்பாட். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2000, கூடவே ரூபாய் 8000 கிஃப்ட் வவுச்சர். தமிழக பெண்களை குஷிப்படுத்திய திமுகவின் அதிரடி. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலை முன்னிட்டு திமுக தனது தேர்தல் அறிக்கையில் இல்லத்தரசிகளை கவரும் வகையில் இல்லத்தரசி கூப்பன் என்ற புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் வருமான வரி செலுத்தாத குடும்பங்களை சேர்ந்த இல்லத்தரசிகளுக்கு தலா 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒருமுறை பயன்பாட்டு கூப்பன் வழங்கப்படும். இக்கூப்பனை பயன்படுத்தி மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், எல்இடி டிவி, மைக்ரோவேவ் ஓவன் மற்றும் இண்டக்ஷன் அடுப்பு போன்ற வீட்டு உபயோக பொருட்களை அங்கீகரிக்கப்பட்ட கடைகளில் வாங்கிக் கொள்ளலாம். முதல்வர் மு.க. ஸ்டாலின் இத்திட்டத்தை தேர்தலின் கதாநாயகி என்று வர்ணித்துள்ளார். இந்த கூப்பன்கள் எங்கே கிடைக்கும் மற்றும் எப்படி விண்ணப்பிப்பது என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அரசாணை தேர்தல் வெற்றிக்கு பிறகே வெளியாகும். இருப்பினும் தற்போதுள்ள மகளிர் உரிமை தொகை திட்டத்தை போலவே இதுவும் ரேஷன் கடைகள் மூலமாகவோ அல்லது சிறப்பு முகாம்கள் மூலமாகவோ விநியோகிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் பழைய மின்சாதன பொருட்களை மாற்ற விரும்புபவர்களுக்கும் புதிய பொருட்கள் வாங்க திட்டமிடும் நடுத்தர மற்றும் ஏழை குடும்ப பெண்களுக்கும் இந்த 8000 ரூபாய் கூப்பன் பெறும் உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்துவது போன்ற கூடுதல் வாக்குறுதிகளையும் திமுக தனது அறிக்கையில் முன்னிறுத்தி உள்ளது. மேலும் தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தற்போது வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அந்த தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். மேலும் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக இடம்பெற்ற இந்த அறிவிப்பு எப்போது அமலுக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே நிலவி வந்தது. தற்போது தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள சூழலில் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் அறிவித்துள்ளது. இல்லத்தரசிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பொருளாதார ரீதியாக பெண்களை வலுப்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்றும் இதற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் நடைமுறைகள் அடுத்த ஆட்சி காலத்தில் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.